இந்த நாளில் கூட நம் செய்திக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். கண்களை போய் நாம் ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த நாளை காணும்படியாக என் தேவாதி தேவன் தந்த மேலான கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறையா. இந்த நாளில் கூட ஆண்டவரை எங்களுக்கு சிறு கூட்டமாக கூட்டு சேர்ந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிரகாசம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல ஒரு பிரகாசத்தை உண்டாக்க முடியாது நான் செலுத்துகிறேன். தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீர்களோ பேசுகிற தகப்பனே, ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்க. புதிய கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. ஆத்துமா அறிவில்லாமல் நடப்பது நல்லதல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆத்மாவை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆத்மா மனிதனை வந்து ஆண்டவர் வந்து மனிதனை எப்படி உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை பார்த்துட்டு, இந்த ஆவி ஆத்மா சரீரமாக தான் நம்ம ஒரு மனிதன் இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு மனிதன் எல்லாருமே. அப்ப இதுல ஆத்மாக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப ஆத்மா அறிவில்லாமல் நடப்பது நல்லதல்ல. அப்ப ஆத்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உணர்வுகளுமே இருக்குது. அறிவு கொடுத்தமான உணர்வுகள் இருக்குது, எல்லா உணர்வுமே இருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை வாசிங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. அப்ப பாருங்க, ஆத்மா வந்து அறிவில்லாம இருக்கக்கூடாது, ஆவி ஆராய்ச்சி செய்யுது. அப்ப நம்மளுடைய ஒரு மனிதனுடைய தன்மைகள் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லைங்களா? இது மூன்றுமே வந்து கடவுளால் படைக்கப்பட்டது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறோமோ அதே போலதான் ஆவி ஆத்மா சரீரம் சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் வந்து முதலாக மனிதனை வந்து எல்லாத்தையும் உருவாக்கினார். அதுக்கப்புறம் மனிதனை கடைசியா உருவாக்கும் பொழுது மண்ணினால் உருவாக்கினார் இல்லைங்களா? அந்த மண்ணினால் உருவாக்கி அவருடைய ஜீவ நாசியை கொடுத்த பொழுதுதான், அவருடைய மூச்சுக்காத்து நமக்குள்ள வரும்பொழுதுதான் மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க. ஏழாவது வசனம் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்பொழுதுதான் மனுஷனுக்குள்ளாக ஜீவ ஆத்மா வருது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் வந்து மண்ணினால் தான் இருந்தார் ஆதாமியாவை உண்டாக்கும் பொழுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஜீவ நாசி எப்போ நமக்குள்ளார வந்துச்சோ அப்பதான் நமக்குள்ளார ஒரு ஆத்மான்னு சொல்லி வருது இல்லைங்களா? ஆத்மாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாரு, எதுக்காக படைச்சாருன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். வசனத்தை ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் வாசிங்க. பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆண்டவருடைய சாயலாக தான் நம்மளை சிருஷ்டித்தார். சாயல்னா ரூபம் கிடையாது, அவருடைய நல்லது கெட்டது அறியக்கூடிய தன்மைகள்.
ஆண்டவருக்கு எப்படி நல்லது கெட்டதுன்னு அறியக்கூடிய தன்மையோ அதே மாதிரி தான் உங்களை என்னை ஆண்டவர் படைச்சாரு. நம்மளும் நல்லது கெட்டதை அறிஞ்சுக்கணும், நல்லது கெட்டதை தெரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவருடைய படைப்பை பாருங்க எவ்வளோ அழகான படைப்புன்னு சொல்லிட்டு அவருடைய காத்து நமக்குள்ள கொடுத்தணும். மனுஷனுக்குள்ளார வந்து ஆத்மா உயிர்ப்பிச்சுது. அதுக்கப்புறம் பாருங்க அவரை மாதிரியே நம்மளும் இருக்கணும், நன்மை தீமை அறிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து மனிதனை உருவாக்கினார். பாருங்க இன்னொரு வசனோட வாசிக்கலாம். கொலோசியர் இருக்கிறது நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் கிடையாது, 10வது வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா, அவரை போல நம்மளும் பூரண அறிவடையணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பூரண அறிவடையணும். நல்லது கெட்டது இன்னைக்கு நமக்கு தெரியும், நல்லது எது கெட்டது எது நமக்கு தெரியாதது கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்லதை நோக்கி போறோமா கெட்டதை நோக்கி போறோமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நம்ம நல்ல அறிவோடு படைச்சிருக்காரு, அவரை போல வாழ நினைச்சிருக்காரு, நன்மை தீமை தெரிஞ்சு நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நன்மை தர மாதிரி நடக்கிறோமா, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் அந்த பழைய சுபாவத்தோடவே நம்ம இருக்கிறோமா? அது நம்ம கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு வந்து நல்ல முறையில் வாழணும்னு நினைக்கிறாரு. அவர் பார்த்து அவருடைய மூச்சு தான் நமக்குள்ள இருக்குது. என்னைக்குமே வந்து அவருடைய மூச்சு நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஆண்டவர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார். எவ்வளோ படைப்புகளே வந்து ரொம்பவும் வந்து புனிதமான மிகப்பெரிய படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான படைப்பு மனிதன் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களால் வந்து செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு மனிதனுடைய வளர்ச்சி அதிகமாகிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சயின்ஸ் அதிகமாக இருக்குது. சயின்ஸை கண்டுபிடிச்சு அது நம்ம வேதத்திலே இருக்குது. நீங்கள் தானியல் புஸ்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து அவர் எத்தனையோ அறிவான ஜனங்கள்லாம் வளர்த்து தான் இருக்குது. அதே அறிவு நமக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறாரு. அது இன்னொரு வசனம் வாசிங்க. தானியல் புஸ்தகத்தில் யாத்திரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல சில வசனங்கள் வாசிக்கலாம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. நீ என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவையை நமஸ்கரிக்க. ஆண்டவர் வந்து அவரை நம்ம வந்து உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு நினைக்கிறார். அவர் எதுக்காக நம்மளை தெரிஞ்சு வந்தாருன்னா, நீங்களும் நானும் வந்து அவரை சார்ந்து இருக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரோட ஐக்கியமா இருக்கணும், நம்ம அவரை போல இருக்கணும். எந்த பாவத்துக்குள்ள இருந்து நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. எதுக்குமே நீங்க அடிமையாக இருக்கக்கூடாது. மொபைல்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வரும்போது கூட பார்க்குறேன். அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வருது, ஒரு சைடு தான் பார்த்துட்டே வருது, ஒரு சைடு பார்க்கவே இல்லை. நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இது பெரிய ஏதாச்சும் 4 வீலர் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அடிபட்டு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த அதுலேயே ஒரு நாட்டம். இது மாதிரி சில காரியங்கள் இருக்குது. ஆண்டவருக்கு ஆகாத காரியங்கள் நமக்குள்ள பசங்களை எடுத்து போடணும். ஆண்டவர் தொழுகிறதுக்கு தான், நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். நமக்குள்ளார என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அப்போதுக்கப்பவே அதை எடுத்துடணும். அப்படி நீங்கள் அதை எடுத்து போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம், எத்தனை பிரச்சனைகளோட தான் வரோம். இல்லை நம்ம வாரத்தில் வந்து எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், நம்மளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்குள்ளார ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனை இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை தரலைன்னா விடுதலை கிடைக்கணும்னு என்ன அர்த்தம்? நம்ம சரியில்லைன்னு தான் அர்த்தம். இல்லைங்க, நம்மளுடைய ஆண்டவருடைய உறவு, உங்களுக்கும் ஆண்டவரோட உறவு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எல்லாருக்குமே பிரச்சனை வரும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குனா பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையே கிடையாது. இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து ஆண்டவர் அந்த பிரச்சனையே அப்படியே நடத்திட்டு போக மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம். அதையை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம உயர்ந்தவர், நம்மளையும் உயர்த்தி தான் வைப்பாரு. ஏன்னா நமக்குள்ளார இருக்கிற சில பிரச்சனைகள்னால, நமக்குள்ளார
இருந்தாலும் சில விட முடியாத காரியங்கள் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் வந்து நம்மளை உயர்த்த மாட்டேங்கிறார். பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே யாருமே ரட்சிக்கப்படல. ஃபஸ்ட் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என் அக்கா பொண்ணுக்கு சின்ன வயசு தான், அவளுக்கு சின்ன ஏஜ் தான், ஒரு 22 வயசு 21 வயசு இருக்கும். அப்போ வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும் பொழுது ரூட்ஸில் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது திடீர்னு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்து உட்காந்து அவன் திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான். எல்லாரும் எடுத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் போனோம். இது அப்படியே ஒரு மாதம் இப்படியே தொடர்ந்து தான் இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் கண்டுபிடிச்சாங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும். எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற நரம்புல 2 அடப்பு இருக்குது. சின்ன பொண்ணு. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியே டோட்டலாக எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணினா தான் உயிர் குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. இது நடந்து வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கொச்சியில் கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நடந்தது ஆப்ரேஷன். நாங்கள் 8 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரையலுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பாசிட்டிவ் ட்ரையலுக்கு போய் அந்த இடத்துல உட்காந்து நல்லா ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷன் நல்ல முறையாக நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா வந்தா. இப்போ ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இடையில அவளுக்கு மேரேஜ் ஆச்சு. இங்கே தான் வாராயம்பாளையத்தில் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குது. கல்யாணம்யா கரெக்டாக பாருங்களேன். நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது காரணம் வந்து நம்ம ஜபம் தான். உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு. அவன் மூலியமா இன்னொரு உயிரை அங்கே கொடுத்துருக்காரு. கல்யாணம்யா ஏன் சொல்றேன்னா, இவர் வீட்டில் ஜபம் வைக்கிறேன்னு சொல்றாரு இல்லைங்களா, ஹவுஸ் ப்ரேயர் போங்க எல்லாரும். ஏன்னா ஹவுஸ் ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹவுஸ் ப்ரேயர் மூலியமா நிறையா ஜனங்கள் ரசிக்கப்படலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் அக்கா வீட்டிலலாம் வந்து அப்படி ப்ரேயர் தான் வச்சதுக்கப்புறம் அதனால தான் வந்து ஆண்டவருக்கு உடனடியான பிரச்சனை இருக்குது. பெரிய பிரச்சனை இருக்குது. அதுலேருந்து இறங்கி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என் குடும்பமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நமக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லைங்க. நிரந்தரமானது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அழிஞ்சு போகக்கூடியது தான். ஆனால் நம்ம இன்னைக்கு அழிஞ்சு போகக்கூடியது மேலே தான் அதிகமாக ஆசை வைக்கிறோம். நீங்கள் எது மேலே அதிகமாக ஆசை வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும். புரியுதுங்களா? உண்மை. நான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தேன். எனக்கு வந்து எதை பார்த்தாலும் எனக்கு கீழே எல்லாருமே எங்கள் ஊரில் புளியகுளங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த 25 ஸ்ட்ரீட்லேயும் வந்து எனக்கு வந்து எல்லாருமே பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி எனக்கு அப்போ அந்த ஏஜில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் என்னை வந்து தேடி வந்து ரசித்தாரோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா பழக்கத்தையும் விட்டேன். அல்லையா இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா அப்போ விட பெரியவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், போகலாம் வரலாம். ஆனால் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன கேட்டால் ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லையா அதுதான் முக்கியங்க. நமக்கு வந்து ஒரு உள்ள வந்து நீங்கள் உங்கள் உள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்க. நினச்சி பார்க்காதுங்க, உங்களுக்கே தெரியும். புரியுதா? அப்படி நம்ம கூட ஆண்டவர் இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு ஒன்றும் பயப்படவே வேண்டாம். எந்த பிரச்சனையும் நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் நமக்கு சும்மா வந்து உங்களை என்ன அவ்வளோ விசேஷமாக சிருஷ்டித்திருக்காரு பாருங்க. அந்த சிருஷ்டிப்பு ஆண்டவரோட சிருஷ்டிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் மனிதனோட தன்மைகள் எப்படி நம்ம எல்லாமே வந்து போராடிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நினைப்பீங்க நம்ம செய்யலாம்னு சொல்லி நம்ம நினைப்போம். நீங்கள் வந்து சரீரத்தில் நீங்கள் ஆவியில் நினைப்பீங்க. அந்த சரீரம் வந்து நம்மளுக்கு பலவீனமாக இருக்கு. இன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சு நம்ம நேரத்தில் ஜெபம் பண்ணான்னு சொல்லி நீங்கள் அலாரம், இன்னைக்கு எல்லாருமே அலாரம் வைக்கிற மொபைல் வச்சுருக்கிற பக்கத்தில் வச்சுருக்கோம். வச்சு நீங்கள் ஒரு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு நீங்கள் வந்து காலையில் அதே போல் அலாரம் அடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அலாரம் தாக்கணும்னு சொல்லி தோணுவோம். இல்லைங்களா? இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. ஏன் கேட்டீங்கன்னா நம்மளுடைய வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய ஆவி உற்சாகமாக இருக்கும், நம்ம சரீரம் பலவீனமாக இருக்கும். அந்த சரீர பலவீனத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு தேவை ஜெபம். நீங்கள் ஜெபிங்க, எந்திரிச்சோன்னு நீங்கள் எல்லாரும் நம்ம ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபிக்கிறவங்க தாங்க கிறிஸ்தவர்கள். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி ஜெபிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. அப்புறம் மற்றவங்களுக்காக ஜெபிங்க, நம்ம சபைக்காக ஜெபிங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலி சார்ந்தவங்க ரசிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. நம்ம எந்திரிச்சு நீங்கள் வந்து ஒரு மணி நேரமாச்சு நீங்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து மெயினாக நம்மளுக்கு சத்தத்தை கேட்பாரு. நம்ம எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும். நம்மளை வந்து நீங்கள் கூப்பிடுவீங்களா, நான் கூப்பிடுவேன், எல்லாருமே ஒரு ஆத்மா தான். நம்ம இன்னைக்கு நம்ம அவர் பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் வந்து ஆண்டவர் எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரே ஆத்மா தான். ஆனால் நீங்கள் கூப்பிடுவீங்க அவர் எதிர்பார்த்துட்டே இருப்பார்.
நீங்க கூப்பிட்டாதான் அது நமக்கு பதில் கொடுப்பாரு. நீங்க கூப்பிடலைன்னா அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க கூப்பிடவே இல்லை. ஜெபங்கிறது என்ன? ஆண்டவரோட உறவாக ஒரு காரியம். நம்ம கூப்பிடாம ஆண்டவருக்கு வந்து நிச்சயமா தெரியாது இல்லைங்களா? அப்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜெபிக்க நீங்க வந்து எங்க நம்ம ப்ரேயர் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் பாஸ்டர். 1 மாசம் ப்ரேயருக்கு நீங்க 1 மாசம் உங்களால் முடிஞ்சா வரலாம். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 1 நாள் வாங்க, இல்லைன்னா ஒரு 3 days ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வாங்க, எப்படியாச்சும் 1 நாள் வாங்க. ஏன்னா இது நம்ம சபை, நீங்கள்லாம் சேர்ந்தா இவங்களுக்கு சபையை கட்டணும். அப்போ நீங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுங்க. நம்ம ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறோம். நீங்க ஒருத்தர் வந்து ஒரு ஆத்மாவை நீங்க வருஷம் ஃபுல்லா போய் பாருங்க. ஒரே ஒருத்தவங்க பாருங்க, வருஷம் ஃபுல்லா போங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கணுங்களா அப்போ நீங்க கூப்பிட்டா வருவாங்க. அந்த ஆத்மா கண்டிப்பாக ரசிக்கப்படுறது மூலமா. இப்போ நம்ம தான் சபையை வளர்த்தணும். ஆத்மாக்கள் நம்ம தான் ரசிக்கிறது கொண்டு ஒருத்தர் பாருங்க போதும். நீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. சுடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க போய் பாருங்க. ஏன்னா நான் அப்படிதான் ரசிக்கப்பட்டேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு இருப்பாங்க, நான் வந்து சிஸ்டர் மூலியமாக தான் ரசிக்கப்பட்டேன். ஆனால் அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருந்தவங்க எனக்கு தெரியும். அவங்க இஸ்லாமிய மதத்தில் ரசிக்கப்பட்டவங்க. என் பிரச்சனை எப்போ என் தங்கச்சி மூலியமாக எனக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. அப்போ என் தங்கச்சி மூலியமாக வந்து அந்த சிஸ்டர் வந்தாங்க. வந்து ஜெபிச்சாங்க. ஒரு 2-3 தடவை எனக்கு ஜெபிக்கும் போது எனக்கு என்னடா சும்மா வந்துருக்குறாங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனால் நான் போய் அவங்க ஜெபம் பண்ணும்போது நிற்பேன். அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்பேன். அது ஒரு நாள் பாருங்க இன்னைக்கு வந்து ரட்சிப்புள்ளார் கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து தான் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுது. இன்னைக்கு பாருங்க எங்கேயுமே வசனங்கள் கிடையாதுங்க. சபைகள் எங்கேயுமே வசனங்கள் கிடையாது. ஒன்றுமே இல்லை. சபையெல்லாம் அழிஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது. மேலை நாடுகள்லாம் பாதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகளெல்லாம் இல்லை. எல்லாம் அதெல்லாம் மாலா மாறிட்டு வருது. நீங்கள் நம்ம ஃபன்மால் பர்சன்மால் அப்படி இருக்கிறதுலாம் அந்த மாதிரி மாறிட்டு வருது. அநேக சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா மசூதியாக மாறிட்டு வருது. எல்லாம் இஸ்லாமியர்கள் வாங்கி மசூதியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இது நம்மளுடைய அப்படித்தான் வந்துட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி வந்துட்டு இருக்குது. சபைகளெல்லாம் இல்லை. நம்ம சபையை உருவாக்க முடியாட்டி பரவாயில்ல, நம்ம சபைக்கு ஆத்மாக்களை கொண்டு வரலாம். அல்லேலூயா. நம்ம வந்து நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமான ஆண்டவருக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லேவியராம் புஸ்தகத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். முதல் வார்த்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் 23:30 முதல் வார்த்தை வாசிங்க. வசனம் 23ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வாசிங்க. போதும் பார்த்தீங்களா? அந்த விசேஷித்த ஓய்வினால் அது உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அப்போ வந்து நம்மளுடைய ஆத்மாவை வந்து தாழ்மைப்படுத்தணும். நம்ம ஓய்வு நாளுக்கு வரோம் இல்லைங்களா? அந்த ஆராதனைக்கு வரோம். அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது என்னன்னா ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். இப்போ ஆத்மாவை தாழ்மைப்படுத்துறது எப்படின்னா நம்மளை தாழ்த்தி வரணும். நீங்கள் ஆராதனைக்கு வர்றது பொழுது ஆயத்தமாக தான் வரணும். 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணிப்பாங்க. இல்லை நைட் படுக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம ஆராதனைக்கு போகிற வரும்பொழுது நமக்கு நல்ல பாதுகாப்பு வேணும். நம்ம வர சபைக்கு பாதுகாப்பு வேணும். நல்ல மக்கள், புதுசான மக்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிச்சுட்டு வரணும். இந்த ஆத்மாவை நம்ம தாழ்த்தணும். நம்ம தாழ்த்தும் பொழுது தாங்க ஆண்டவர் நமக்காக இறங்குவார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கே வந்து அவர் உலக ரட்சகர். நம்ம எங்க வேணாலும் போகலாம் வரலாம். ரட்சிப்பு எங்க போனாலும் கிடைக்காது. ரட்சிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து இயேசுவத்தில் வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு இருக்குது. வேற எங்க போனாலும் ரட்சிப்பு கிடையாது. நான்லாம் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பயங்கரமான பிஜேபியெல்லாம் நான் வந்து ரொம்ப மோசமாக இருந்தேன். ஒன்றுமே அங்கே கிடையாது. ரட்சிப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ரட்சிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இயேசுவத்தில் வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு. ஆனால் அப்பேற்பட்ட ஆண்டவரே வந்து அவர் எப்படி, அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அது மட்டும் ஒரு வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 4 ஒரு 7 வசனம் வாசிக்கலாம்.
போது பார்த்தீங்கன்னா அவங்க கல்லேய நாட்டிலிருந்து நாசரேத் ஊருக்கு போகிறாங்க. இதில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ நடந்தது சில அற்புதங்கள்லாம் இருக்குது. அவர்கள் எதுக்காக அங்கேருந்து போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2வது வசனம் வாசிக்கிற பாருங்க. சீரியா நாட்டிலே செலேனியா என்பவர் தேசாதிபதியாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடியிருப்பு உண்டாயிற்று. முதலாம் குடியிருப்பு அந்தபடியே குடிமதி பெறுதும்படிக்கு எல்லோரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அன்னைக்கு தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுத்துருக்காங்க. இன்னைக்கெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ்லாம் வராங்க பார்த்தீங்களா. இன்னும் அன்னைக்கு தான் முதல் மக்கள் தொகைகளை கணக்கே எடுத்தது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறகு அந்த இது தான். அதுக்காக தான் அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவங்க அவரோட பிறப்பு அவர் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உலக ரட்சகர் இல்லையா, அவர் எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். வசனத்தை வாசிக்கிறேன். 5வது வசனத்தை வாசிக்கிற, 6வது வசனம் வாசிக்கிற. கல்லேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. மாட்டுக்கொட்டாயிலெல்லாம் பிறக்க கிடையாது ஆண்டவர், புரிஞ்சுங்களா? எல்லாம் மாட்டுத்தொழுவன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது கிடையாது. பைபிள் என்ன எழுதியிருக்குது, அவ்விடத்திலே அவங்க போகும்போது வழியில பிளாட்ஃபார்ம்ல அப்படி பிறந்திருக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வசனம் பாருங்க. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியே பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கடத்தினார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து எல்லாம் அப்போ வந்து போகும்பொழுது ஒரு நைட் ஆயிடுச்சுன்னா சத்திரங்கள் இருக்கும். சத்திரத்தில் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போவாங்க. அந்த சத்திரத்தில் போய் படுக்கலாம்னு சொல்லி போயிருக்கிறாங்க. குழந்தை பிறந்தது ரோட்டில், அவங்க சத்திரத்தை போய் படுக்கலாம் பொழுது கூட படுக்கிறதுக்கு இடம் இருக்குது, இந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பாருங்க, வசனத்தில் முன்னணியிலே கடத்தினார்கள்னு சொல்லி போட்டுருக்கு. பார்த்தீங்களா, 7வது வசனத்தில் முன்னணின்னா என்னன்னா, இந்த மாடுகளுக்கு ஆடுகளுக்கு புல்லு வைப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய தொட்டியமாக இருந்துச்சு, அதுதான் முன்னணி. அதில் வச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க எவ்வளோ அவரோட பிறப்பே தாழ்மை தான். அவர் வளர்த்தது எல்லாமே தாழ்மை. அவர் எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் பாருங்க அவர் பிறப்பு எவ்வளோ எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். தாழ்மை இல்லாட்டினா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் எங்கேயா இருந்தாலும் சொல்லுங்கள், படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து தாழ்மையாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. சொன்னதுக்கெல்லாம் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கோபப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு கோபப்படுறீங்க இல்லைங்களா, நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, எதுக்காக கோபப்பட்டாங்க. ஒன்று நாள் ஏன் நம்ம பொறுமையாக போடாமல் இல்லை, நம்ம வீட்லேயே நீங்கள் அப்படி கணவன் மனைவியே நீங்கள் பயங்கர சண்டை, இந்த ரெஸ்டிங்கெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது வீட்டில் சண்டை. நிஜமாலுமே கரண்டியெல்லாம் பறந்து ஒரு வீட்டில் அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னன்னு பார்த்தா குக்கர் மூடியெல்லாம் தூக்கி அடிக்கிறது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான். அந்த மாதிரி என்ன அவ்வளோ ஒரு வெறி பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாழ்மை இல்லை. இது வந்து நம்ம கிறிஸ்துவ குடும்பத்திலே நடக்குது, புரியுதுங்களா. நாம வந்து அடுத்த ஃபேமிலி, நமக்கு வந்து தேவை நீங்கள்லாம் நம்ம குடும்பமா இல்லையா, கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாம் ஆவிக்குரிய நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். முதல் நமக்கு தான், அடுத்தது தான் மற்றவங்களுக்கு, புரியுதுங்களா. உலகத்தாங்க வந்து அடுத்தது, அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் நம்மளை சொல்ல முடியாது. உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு திடீர்னு கோபம் ஒவ்வொருத்தங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நைட்டில் நான் ரசிக்கப்பட்ட புதுசாக சர்ச்சில் தான் இருக்கும். சர்ச்சில் யூத் பசங்க கூட எல்லா விஷயத்தையும் என்னைய தான் கூப்பிடுவாங்க. போய் பால் போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். இது நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. நான் சர்ச்சுக்கு அப்படின்னா பாஸ்டர்களை கூப்பிட்டு சொன்னேன். நைட் 12 மணிக்கு என்னன்னு போய் பார்த்தா சர்ச்சு விசுவாசிங்க 2 பேருக்கு கணவன் மனைவி சண்டை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிஸ்டர் வந்து பிரதரை தட்டி எடுத்துருச்சு. என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க, ஆஸ்பத்திரி போனால் அவங்க கேட்குறாங்க. அப்புறம் சொல்லியா அப்படி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. போகும். ஏன்னா கணவர் எதுவும் சொல்லியிருக்கலாம், நீங்கள் எதுக்கு பேசாது. அவர் சொல்கிறாருல்ல, சரி அவருக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு திட்டத்துக்கு அதிகாரம் இல்லையா, அதை நம்ம ஏற்க மாட்டேங்க. ஏன்னா நான் தான் நம்ம சொல்கிறது கேட்கறது இல்லையா. அப்படி இன்னைக்கு அநேகத்தில் அப்படி தான். பெண்களோட அம்மா அப்பா வந்து ஒரே சந்தோஷம், ஆண்களுடைய அம்மா அப்பா வந்து பிரதரோட அம்மா அப்பா வந்து சந்தோஷமே இல்லை. நிறைய இடத்துல நடக்குது. அதெல்லாம் தப்பு. எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும், மற்றவங்களுக்கு பேச முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு சிருஷ்டி பண்ணுற மாதிரி நீங்களும் அவரோட சாயல் உண்டாயிருக்கு. அவரோட சாயல் உண்டாயிருக்க நீங்களும் அவரை வந்து வெளிப்படுத்தும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு என்ன கோபமே பண்ண முடியாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் முடியாது. பயங்கரமான கோபம். இப்போல்லாம் கோபமே வரதில்லை.
என்னை பார்த்தா ஓடுவாங்க. இடையில ஒரு பையனை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா வந்தான் செஞ்சில் எங்கே செஞ்சில் 100 ரூபா கொடுக்கலாம். நம்ம ஒயின் சாப்பிட்றது இருக்கு. ஆனால் இதே வந்து நான் போடான்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நேரம் விடவே மாட்டேங்கிறேன். கொடுங்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டான், கொடுத்துட்டேன். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி அவனை வந்து அடி நடிச்சு என்னை நான் இங்கே இருக்கிற பார்த்து அந்த வழி இருந்து ஓடி இருக்கும். அந்த 100 ரூபா வாங்கிட்டு போய் என்ன சரக்கடிக்கிறதுக்கு போகிறாங்க, அதுக்கு தான் வழியில் நம்ம டைம் கொடுத்துட்டேன். வந்துட்டு அவன் என்ன என்கிட்ட கேட்கறான், ஏன் போகவே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் சர்ச்சுக்கு போகிறேன், அதெல்லாம் சர்ச்சுக்கு போகிறேன்னு தெரியும், நான் ரசிப்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடாது. கோபப்பட்டோம்னா எதுவுமே நீங்கள் சாதிக்க முடியாது. நீங்கள் கோபமே படாது. கோபம் வரும், புரியுது. அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்குது. நீங்கள் எங்கே போனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போய் மேனேஜர் ஏதாச்சும் சொல்கிற உங்களுக்கு மேல் அதிகாரி என்ன பண்ணுவீங்க? சார் சரிங்க சார் சரிங்க சார். மேனேஜர் திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்க இல்லையா? ஏன்னா அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அப்போ அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இல்லை, அதுக்காக நம்ம நடிக்கிறோம். இதை வந்து வீட்டில் வந்து சொல்லி பாருங்களேன் எப்படின்ட்டு. நம்மளுடைய மனைவிகிட்ட யாரு, கணவன்கிட்ட, பிள்ளைகிட்ட யாரு, பிள்ளைகள் எல்லாம் அங்கே அம்மா போட்டு முதுகு அடிக்குதுங்க குழந்தைய. எப்படி அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா என்னன்னு தெரியல, அப்படி அடிக்குது. போய் கேட்டோம்னா அவங்க அதுக்கு வந்து பயங்கர சந்தேக புத்தி வருது. என்ன கேட்டாலும் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் அப்படி திட்டு குழந்தைய போட்டு துவைக்கிற துணியில் துவைக்கிற மாதிரி அடிக்கிறது. அந்த மாதிரி எனக்கு கோபம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க. குழந்தைய கூட ஒரு அடிக்கிறது அந்த அளவுக்கு நம்ம மக்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா. நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லதை நீங்கள் சொல்லிக்கணும். நீங்கள் என்ன இப்போ சொல்லித்தாரீங்களோ அதுதான் வளர்ந்து வரும்போது ஒரு குழந்தைய மைண்டில் நிற்கும். ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கிட்ட சின்ன பையன் இப்படி இருந்தான். அப்போ நான் அப்போ வந்து ஒரு ரவுடிஸாக இருக்கும்போது அவன் கூட ஏதாவது சுத்தம் ஏன்டா என்ன பேசிட்டு உங்களை மாதிரியே நான் உங்களுக்கு மாதிரியே நான் இருந்தேன். அதெல்லாம் ஆகாதுடா, நீ ஃபஸ்ட் ஒழுக்கமாக வேலைக்கு போ. படிச்சுட்டு இருந்தாங்க. நீ ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பேச்ச கேட்டு அவங்க என் வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து அந்த பையனை அடிச்சுட்டே இருக்குங்க, அவங்க அப்பாவும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ 7-8 வருஷம் போச்சு. அந்த 7-8 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையன் வந்து அவங்க அம்மா அப்பாவை அடிக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா வந்து அதை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அடிச்சடிச்சு அவனுக்கு மறுத்து போயிடுச்சு. இவன் அப்போ பெருசாகணும்னு நல்ல வழியில் அவன் கொண்டுட்டு போகணும். அவன் கெட்ட வழியில் வளர்ந்துட்டான். இன்றைக்கி அவங்க அம்மா அப்பாவை அடிக்கிறான். அம்மா தான் இன்றைக்கி நைட்டு வச்சுக்கெல்லாம் கலாநிலை தூக்கி ரோட்டில் போயிட்டு நீமா போகிறேன் கேட்குறேன். பையன் அவன் அடிக்கிறான் செஞ்சது. அவனுக்கு வந்து ஆர்சி டிஸ்ட்ரிக்ஸ் லூயிஸ் அவங்க வந்து என்னை அடிக்கிறான். அதனால் வந்து நான் போய் அவங்க பக்கத்து வீட்டில் போய் திண்ணையில் படிக்க போகிறேன்னு சொல்லி. ஏன் நீ சின்னதில் நீ கரெக்டாக வளர்த்திருக்கணும். அவனை கரெக்டாக படிக்க வச்சு நம்ம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து உண்மையாக இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னா அவன் நம்மளை வந்து மதிச்சிருப்பான். நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்குறது ரொம்ப முக்கியம். நம்மளோட முடிஞ்சு போகக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களோட பிள்ளைகளை நல்லா வசதி வாய்ப்பாக வளர்த்தணும்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு கிடையாது, வசதி வாய்ப்பு இருந்தால் வளர்த்தலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்காக கொஞ்சமாச்சும் பாடுபடுது. புரியுதுங்களா? ஏன்னா இன்னும் 4 லட்சம் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் வச்சதுன்னா எங்கே ஆண்டவர் பற்றி யார் சொல்லுவா, யார் வசனங்கள் சொல்லுவா, யார் சத்தியங்களை போதிப்பா? யோசிச்சு பாருங்க. இல்லை அப்போ நீங்கள் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்கள, கணவன், மனைவி, அம்மா, அப்பா எல்லாருக்கும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவில் தாழ்மை இருக்குது. உங்கள் ஆத்மாவில் தாழ்மை இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னுமே பண்ண முடியாது. ஸோ வேதத்தை வந்து ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். இது வேதத்தில் இவங்க எப்படி தாழ்மையாக இருந்தால் இதனால என்ன நன்மை நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொல்வதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினா நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோசியா என்கிற ஒரு ராஜா வந்து அவர் வந்து அழுகிறார். அவர் அழுகும் பொழுது தன்னை தாழ்த்தி அழுகிறாரு. அழுகும் பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒரு பெரிய ராஜாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூத வம்சத்தில் வந்து தாவீதின் வம்சத்தில் வந்து ஒரு பெரிய ராஜா. அந்த யோசியாங்கிற ராஜா. ஒரு ராஜா வந்து போய் அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு தாழ்மையாக அழுகிறாரு பாருங்களேன்.
அப்போ உடனே அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்றது? அவன் தாழ்மையா இருந்த கேட்டங்காட்டி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம தாழ்மையா இருக்கும்போது நம்மளோட ஜெபத்தை கேட்பார். விண்ணப்பம் ஜெபம், நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்டா, ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வார்த்தையை கேட்கிறாரு. அப்போ வந்து நம்மளுடைய வார்த்தையை அவர் கேட்டு அதன் பிரகாரம் அவர் செய்யும்போது நீங்க ஏதாச்சும் ஒன்று கேட்குறீங்க, அவர் கேட்டு உங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த நாட்கள் எப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அது 2 ராஜாக்கள் புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோசியா ராஜாவாக ம் 8 வயதாக இருந்தார். ம் 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். ம் ஓஸ்கா குமாரனாகிய அதாயாவின் குமாரத்தின் அவர் தாயின் பேர் எலிதா. பார்த்தீங்களா? யோசியா ராஜா தான் நம்ம இப்போ பார்த்தோம். அவர் எத்தனை வயசாகும்போது ராஜாவாகிறாரு? 8 வயசு. பார்த்தீங்கன்னா 8 வயசு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்போ அவர் ஜெபம் பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் வயசு வந்து 26. ஒரு வாலிபர். அந்த வாலிபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, அந்த ஊரில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களுக்காகவும் யூத மக்களுக்காகவும் அங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 26 வயசு தான் இருக்கிறது. அதை காமிக்கிற வசனத்தை அவர் காமிக்கிறார். அந்த மாதிரி தாழ்மை வேணும். ஒரு ராஜா அவர் எப்படி வேணாலும் நினைச்சிட்டு இருந்துட்டு போகலாம், யாரோ எப்படி வேணாலும் போகலாம், நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போகலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை பாருங்க, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறார். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெகல்லாவின் குமாரனாகிய 18ஆம் வருஷத்துல இல்லைங்களா? அப்போ வந்து அந்த 18ஆவது வருஷம் அவர் வந்து 18ஆவது வயசுல ஆட்சி செஞ்சு 18ஆவது வருஷம். அப்போ அவர் 8 வருஷத்துல ஆட்சிக்கு வராரு. 18 8 26 26 வயசு. 26 வயசு ஒரு இளைஞர் எவ்வளவு துடிப்பா இருந்திருப்பார். எப்படி வேணாலும் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். இந்த வாலிப நாட்கள்ல 26 வயசு எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா அவர் எப்படி வாழ்ந்துருக்காரு பாருங்க. தன் ஜனங்களுக்காக தன் ஜனம் 8 வயசு ஆட்சிக்கு வந்தாரு. 26 வயசு வந்து தன் ஜனங்களுக்காக ஜெபிச்சு போராடுறாரு பாருங்க. அப்போ அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு சுத்தமா இருந்திருக்காரு பார்க்கணும். இன்னொரு வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 3-6 விட்டு வாசிக்கலாம். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மிஸ்ரோவின் குமாரனுக்கு அக்சனியாவின் மகன் சாப்பான் எனும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி இப்பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் கையில் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சருக்கும் சிற்ப ஆசாரிகளுக்கும் கொச்சருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெற்றிட கற்களையும் வாங்குகிறதுக்கும் செலவழிக்க வேண்டும். அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்துக் கொள்கிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதை கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல்லி அவங்களிடத்துல கணக்கு கேட்க வேண்டாம். பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவங்க வந்து உண்மையா நமக்காக வேலை செய்யறவங்க. அவங்க கிட்ட நீங்க எதுவும் கணக்கே கேட்காதீங்கிறாரு. பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாரு. சம்பிரதாயம் சொல்லி படிச்சீங்க பாத்தீங்களா? அப்படின்னா அது வந்து ஒரு செயலாளர் இருக்கு. இப்படி செயல்படுறோம் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு ஐக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. செயலாளர் இருக்கிறதுல நிறைய வசனங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து அர்த்தம் இருக்குது. நம்ம நல்லா படிங்க. நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படிங்க. இப்போ உங்களுக்கு நிறைய புரியும் பாருங்க. அவருப்பா நம்ம 26 வயசுல அவருக்கு எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க, எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காரு பாருங்க. பணத்தை கொடுத்துடுறாரு. ஆனால் அவங்ககிட்ட கணக்கு நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு பாருங்க. கணக்கு கேட்டால் அவங்க சங்கடப்படுவாங்கிறது கூட அடுத்தது. ஆனால் அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்கிறது சில கெட்ட வாழ்க்கையும் வாழ்ந்துருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம கெட்டதை எதுவுமே மறந்துடும். நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம்னா அதன் பேராக தான் நம்ம வாழ முயற்சி செய்யணும். இதில் வேதத்தில் வந்து நம்ம எதுவுமே மறைபொருளே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் இந்த சினிமா இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் கட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆனால் வேதத்தில் சென்சார் கட் பண்ணவே கிடையாது. அப்படியே எழுதி வச்சிருக்கு. நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது தெரியும். என்னமோ அப்படியே எழுதி வச்சது. இயேசுவை வந்து பார்த்தீங்கன்னா வாடாப்பாடம் ஒரு இடத்துல அவனே நல்லா சொல்கிறாங்க ராஜாக்கள் அப்படியே எழுதியிருக்குது. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் காட்டி அவரே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஏன் எழுதலைன்னா என்ன உண்மையோ அப்படியே எழுதியிருக்குது.
வேதம் வந்து ரொம்ப வந்து நம்மளை உயிர்ப்பிக்குங்க, நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வேதம். படிக்க படிக்க அவர் எவ்வளவு ஒரு உண்மையான மனுஷன் பாருங்களேன். அடுத்ததாக ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல 23 10-11 வாசிங்க. சுட்டெடுத்த போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான பாவங்கள் நிறைஞ்சிருக்குது. இவர் இந்த ஆண்டவர் ஏன் அந்த யூதா தேசத்தை அழிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த பாவங்கள் அங்கே இருக்குது. இந்த பாவங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த ஆண்டவர் வந்து இதை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் வந்து அவர் வந்து ஜனங்களுக்காக வந்து அந்த ஜெபம் பண்றாரு. அது என்னென்ன பாவம் பாரு, ஒருவன் மேலவருக்கு சென்று குமாரனையாலும் தன் குமாரத்தையாலும் தீக்கடகம் பண்ணாதபடி. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குன்னா தன் பெத்த குழந்தையை கொண்டு தீக்குள்ள போடுறது, நல்ல தீய மூட்டி வச்சு பலி கொடுக்குறது. இன்னைக்கு நரபலின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அது அப்போ இருந்தே இருந்துட்டு இருப்பாருங்க. அந்த மாதிரி விக்கிர ஆராதனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆண்டவருக்கு கோபம் உண்டாகக்கூடிய காரியம் தானே. இதுக்காக தான் ஆண்டவர் பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லி அந்த யூத மக்களை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்போ வந்து இவர் ஜெபம் பண்றாரு. எதனால இவர் தாழ்மையா ஜெபிச்சங்காட்டினா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுவாழ்வு கிடைச்சது. யூத ஜனங்களுக்கு தன்ன வசனம் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்துல 13-15 கொண்டு வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செயல்படாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அவிக்காமும் அக்கோரும் சாப்பானும் அசாயாவும் அத்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியான இடத்துக்கு போய் அவரோட பேசினார்கள். அவள் எருசலேமில் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாருங்க 13ஆம் வசனத்தில் வாசிக்கிற கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம். அன்னைக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து அனுப்புறாரு பார்த்தீங்களா. அந்த பணம் கொடுத்து அனுப்பும் பொழுது அங்கே வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று கிடைக்குது. ஆண்டவர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் சுவர்கள் இருந்துச்சு, ஓலை சுவடிகள் மாதிரி இருந்துச்சு. பைபிள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் கிபி 800 அந்த இதில் தான் வந்து பைபிள் எல்லாம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து தோல் சுவர்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு புஸ்தகம் கிடைக்குது. அதை கொண்டுட்டு போகும்பொழுது தான் அந்த பாவத்தை குறித்து அது எழுதியிருக்குது. அது வந்து தீர்க்க தரிசிக்கிட்ட போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பெண் தீர்க்க தரிசனங்க, இந்த மாதிரி உங்களோட பாவத்துக்காக ஆண்டவர் வந்து அதை அழிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்காக தான் வந்து பாருங்க அவர் ஜெபம் இருந்தது. எப்போ அவர் இதுன்னு பாருங்க, அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சிருக்காரு. 26 வயசுல இதெல்லாம் நடந்தது. 26 வயசுல அவர் பண்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோன்னு, வசனத்தை கேட்டோன்னு, அதை படிச்சோன்னு ஐயோ நம்ம மக்கள் அழிஞ்சிருவாங்களான்ட்டு அந்த வசனத்தை எப்படி நம்பியிருக்கிறாருன்னு பாருங்களேன். வசனத்தை நம்பணும். வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். புரியுதா? வசனத்தை நீங்க வசனத்தை நேசிச்சு பாருங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன். நீங்க வந்து உண்மையாக ஒரு வாழ்க்கை பிரகாசமா போகும். வாழ்க்கை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வசனம் தான். நல்ல வசனங்களை எல்லாம் படிக்கும். வசனங்கள்லாம் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆண்டவருக்கு நன்மை செய்வார். பாருங்க இந்த வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த வஸ்திரம் எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் நிறைவேற்றும்படிக்கு யோசியா அச்சனத்தின் மலரையும் குறி சொல்கிறவரையும் சுரூபங்களையும் நரகண விக்கிரங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும்
25வது வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் ம் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் ம் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய ம் மனதை சாய்த்தான். ம் அவனை கொடுத்த ராஜா ம் அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, ம். அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. பார்த்தீங்கன்னா அவரை போல ஒரு ராஜா அதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, அதுக்கு பின்னாடி இருந்ததில்லை. எவ்வளோ 26 வயசு இருந்த ஒரு மனிதர் எவ்வளோ ஒரு தேவன் மேலே எவ்வளோ ஒரு பயத்தோடு இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. அவ்வளவு பயமாக இருந்திருக்கிறாரு, அவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் ஒரு பஸ்கா பண்டிகைகள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கொண்டாடிட்டு வந்துருக்கிறாங்க. அவருடைய காலத்தில் கொண்டாடின பஸ்கா பண்டிகை வந்து அது ரொம்ப பிரபலமாக இருந்தது. அது அந்த மாதிரி ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க, அவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார். ஏன்னா அந்த நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய முக்கிய பண்டிகை பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தாழ்மை தான். அவர் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி வேற சொல்லுது. இந்த வசனத்தை வாசிங்க. இப்போ 22:19 வாசிங்க. நான் இந்த ஸ்தலத்திற்கும் ம். அதன் குடிகளுக்கும் விரோதமாக ம். அவர்கள் பாலும் சாபமும் அவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது ம். இருதயம் விலகி உன் இருதயம் விலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி போதுங்க. பார்த்தீங்களா, தாழ்த்தி தாழ்மை தான். அவர் தன்னை தாழ்த்தனம் காட்டி தான் வந்து பாருங்க அவ்வளவு பெரிய மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்குது, அவ்வளவு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆத்மாவில் தாழ்மை முக்கியம். இன்னொரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24:2 வாசிக்கலாம். சங்கீதம் 24:2 அவரை அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கைகளில் சுத்தமுள்ளவன் எடுத்து மாசில்லாத தன் ஆத்மாவை மாறி வாசிங்க, நல்ல வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவன் ம் இருதயத்தில் மாசு இல்லாதவனாய் இருந்து ம் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் ம் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். நம்மளுடைய ஆத்மாவை வந்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. மாயைனா என்ன அது நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம தாழ்த்தணும். ரெண்டாவது இந்த மாயைக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கக்கூடாது. அது ஒரு சீக்கிரமாக சில வசனங்கள் மட்டும் பார்க்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 32 21 வசனம் வாசிங்க. ம் ம் போதும். என்னை மாயைகள்னால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்கள் அழிஞ்சு போகக்கூடியது. அந்த நாள் விக்கிர ஆராதனைகள் தேவையில்லாத தெய்வங்களை நீங்கள் வணங்கி இந்த மாயைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்கிறார். இப்போ அந்த மாயைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து அது கண்டிப்பாக அழிவை உண்டாக்கும். இந்த பிரசங்கிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இருக்கு. பிரசங்கிய புஸ்தகம் ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியில் எந்த 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்து இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. உலக காரியங்கள், பூமிக்கு சூரியனுக்கு கீழே உலக காரியங்கள். இந்த உலக காரியங்கள் வந்து நம்மளே நினைச்சுக்கலாம் என்னென்னு சொல்லி புரிஞ்சு. ஆண்டவருடைய காரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியும், உலக காரியங்கள் என்னென்னு நமக்கு தெரியும். இந்த உலக காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து போகக்கூடியது, அதெல்லாம் மாயை. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா மாயைக்கு தான் நீங்கள் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அழிந்து போகக்கூடியது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ம் ம் பார்த்தீங்கன்னா தன் கையினால் செய்யுது. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஞானி. யாரு? சாலமோன். அவர் போல ஒரு அறிவாளியே கிடையாது. அவரே சொல்றாரு, நான் செஞ்சது எல்லாமே பார்த்தா அதெல்லாமே எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய மாயைங்கிறது, இதெல்லாம் சீக்கிரமா அழிஞ்சு போக போகுது, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இன்னொரு புத்தகம் வாசிக்கலாம். பிரசங்கிய புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார்.
பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொழுது சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நினைத்திருக்கிறார். இதுவும் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய். அதுவும் மாயை. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருகிறார். அவருடைய பார்வையில நம்ம யாரெல்லாம் உண்மையா இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறாரு. இதே வந்து நம்ம பாவம் செய்யும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அடுத்தது, நமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் அவர் நியமித்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் பிடிக்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஆனா வந்து அதுவும் மாயை சொல்லி அடுத்து சொல்லுது பாருங்க அந்த வசனத்துல. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குது. எல்லாமே மாயை தான். நம்ம சம்பாதிச்சு வைக்கிறது மாயை, மறைஞ்சு போகுது. உலகத்துல சந்தோஷத்துக்கு என்னென்ன தேவைன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது எல்லாமே வேஸ்ட்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. மாயை நமக்கு அழிஞ்சு போகிறதுக்காக வந்து நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து மாயைங்கிறது வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் மாயை தான். நம்மளோட இளமை மாயை, நம்ம அளவு மாயை. புரிஞ்சு எல்லாருமே நம்ம எடுத்துடனே சின்ன குழந்தைய சின்ன பிள்ளையா இருந்து வர கிடையாது, வந்திருக்கிறோம். யாருமே வந்து பெருசாக வயசானவங்கள பிறக்க கிடையாது. எல்லாத்துக்கும் அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். எல்லாம் மாயை தான். அந்த ஏஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகு சரி, வயசு சரி, அந்த ஒரு படிப்பு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. அது எல்லாமே அழிஞ்சு போகும். நம்ம அழிக்காத என்னன்னு நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. நம்ம அங்கே போகணும், அந்த ஆத்மாவை கொண்டுட்டு போகணும். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் வந்து சொல்லுவோம், பாஸ்டர்ஸ் வந்து போதிக்க முடியும், சொல்ல முடியும். நடக்க வேண்டியது உங்க கருத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். மனுஷப்படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. பொறாமை, இதெல்லாம் பொறாமைப்படுறது, மற்றவங்களை பார்த்து பொறாமை. ஒருத்தர் நல்லா இருக்கான், உடனே நம்மளுக்கு அவனுக்கு எப்படி இந்த கார் வாங்கியிருப்பான், எப்படி இந்த வண்டி வாங்கியிருப்பான், நம்மளுக்கு மனசுக்குள்ள நமக்கு ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல. அவங்களாம் பேசுறது எப்படி ஒரு பணம் வந்திருக்கும், எப்படி இது வாங்கியிருப்பான், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இது நல்ல வேலை சொல்லுது. அது மறைஞ்சு போய் வரதுக்கு உனக்கு என்ன கவலை? அதெல்லாம் மாயை, அழியக்கூடியது. அழியக்கூடியது அவங்க வாங்கணும், சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம் இல்லாமல் போட்டோம். இது வந்து நமக்கு தான் சரிங்களா? நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யாரை பற்றியும் பொறாமப்படக்கூடாது. உங்கள் வீடு ஒருத்தர் வந்து அவங்க ஒரு கார் வாங்குறாங்களோ, வண்டி வாங்குறாங்களோ, ஒரு புது வீடு வாங்குறாங்களோ, இல்லை ஒரு போகியத்துக்கு நீங்கள் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஏது பணம் ஒரு 5 லட்ச ரூபா பணம் எப்படி வந்திருக்கு? மனுஷனுடைய மைண்டு பாருங்க எப்படி இல்லைங்க. ஆனால் கெட்டது மட்டும் தான் யோசிக்கும், நல்லது யோசிக்கவே யோசிக்காது. ரோட்டில் போகிறோம் இல்லைங்களா, ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே, கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்து ரோடு கிராஸ் பண்ணி தான் போகிறோம். ஏன் அது போக மாட்டேங்குது? மற்றவங்க பேர் பேசுறதுக்கு எவ்வளோ பொறாமல் பேசுறதுக்கு, மற்றவங்க பேர் ஏதாவது சொல்றது, கோழி மூட்டு தர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் பாருங்க, நல்லது செஞ்சுட்டு யோசிக்கிறது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அது மாயை கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்கு வந்து ஒரு ஏழைக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு ஏழைக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அது எத்தனை மடங்கு நமக்கு திருப்பி கிடைக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழிஞ்சு போகிறத பற்றி நம்ம பேசவே கூடாது. அதெல்லாம் அழிஞ்சு போகிறது இல்லை. யாரும் எப்படியே போட்டு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். புஸ்தகத்தில் 11ஆவது வசனம் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கிறது. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிபதிகளை சேர்த்து எழுதினான். அடுத்து 9வது வசனம் வாசிங்க. 11ல வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிவு. எல்லாமே வாலிப வயசுல இருந்து எல்லாமே மாயை தான் சொல்றது. பார்த்தீங்களா, மாயை நம்ம அழிந்து போகக்கூடிய ஒரு
மாயைக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாயைன்னா அழுத்து போகக்கூடிய, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தை நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம டூ வீலர் வச்சிருக்கிறோமோ அது மாயை தான். 10 வருஷம் ஓடிச்சுன்னா அது என்ன ஆகும், நம்ம அந்த வண்டியை போட்டு புது வண்டி எடுப்போம் இல்லைங்களா, அப்போ அது அழிச்சு போகக்கூடியது மாயை தான். அதுதான் நம்ம மாயின்னு அப்படிதான் அழிச்சு போகும். நிரந்தரம் இல்லாததுன்னு இருக்கும் சரிங்களா. நிரந்தரம் இல்லாததுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம ஆத்மா ஆசைப்படக்கூடாது. உங்களும் என்னையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அவருடைய ரூபமாகவும் அவருடைய சாயலாகவும் நம்மளை செலுத்திருக்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட அவருடைய மூச்சு காத்து நமக்குள்ள இருக்குது. எல்லா மனிதனும் அப்படித்தான் புரியுதுங்களா. நம்ம எல்லாருமே ஆண்டவர் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு தான் நம்ம எல்லாரும் உருவாயிருக்கிறோம் இல்லைங்களா. எல்லாருக்கும் சகோதரர்கள் தான். ஆண்டோடைய மூச்சு காத்து நமக்குள்ள இருக்குது. நம்ம ஜீவ ஆத்மா வாங்கணும். நம்ம ஆத்மாவை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஆத்மாவில் முதல் தாழ்மை முக்கியம். இன்னும் நிறையா இருக்கு, டைம் இல்லை. முதல் வந்து ஆத்மாவில் நமக்கு நீங்கள் பார்த்தது தாழ்மை முக்கியம். ரெண்டாவது மாயைக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. மாயைன்னா என்னென்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் ஆகாததோ அழிஞ்சு போகக்கூடியதோ எல்லாமே மாயை தான். இந்த மாயைக்காக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியும் புரியுதுங்களா. மாயை எல்லாம் விட்டுணும். ஆண்டவருக்கு நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும். அதுக்கு என்ன முக்கியம், நம்ம வந்து நம்ம நல்லா ஜெபிக்கணும், ஆராதனைக்கு வாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, 4 பேருக்கு நல்லது செய்ய முடிஞ்சா. கெட்டது செய்யாட்டி பரவாயில்ல, நல்லது செய்யுங்க, கெட்டது செஞ்சாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சமையலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு இல்லை புரியுதுங்களா. அன்பு வேணும். அன்பு இல்லைன்னு ஒன்றும் செய்யுது. அன்பு ரொம்ப முக்கியம். சமையலுக்கு கை கொடுக்கும் ஒரு கைஸ்லான்னு சொல்றது கூட மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல நான் பார்த்துக்கிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அன்பு இல்லை. எல்லாம் அன்பாக இருக்கலாம். நம்ம ஒன்று இங்கே வந்து கொண்டு போகிறது எதுவுமே கிடையாது. நம்ம வந்தாச்சு, பூமியில் ஆண்டவர் படைச்சிட்டாரு. நம்ம இருக்கிற காலங்கள் எப்படி வாழணுங்கிறது தான் முக்கியம். நம்ம நல்ல முறையில் வாழ்ந்தால் நம்ம நல்ல முறையில் இருப்போம். நம்ம கெட்ட முறையில் வாழ்ந்தால் கெட்ட முறையில் வேற இடத்துக்கு தான் போவோம். அது இருக்குது. அது டைம் பற்றதில்லை. இன்னொரு நாள் நான் அந்த ஆவி ஆத்ம சரீரம்னா என்னன்னு சொல்லி தனியாக நமக்கு ஒரு நாள் செய்தியாக கொண்டு வரேன். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நம்மளும் பேசினான்னு சொல்லி விசுவாசம்.